இன்னைக்கு அடுப்பில் நம்ம வீட்டில் மீன் குழம்பு வைக்க போகிறோம். 1 கிலோ மீன் தாங்க, அட்டகாசமான மீன் குழம்பு வைக்க போகிறோம். அடுப்பை பற்ற வச்சு இங்கே பாருங்கள், பிரியாணி குண்டான வைக்கிறோம். எதுக்காக பிரியாணி குண்டான வைக்கிறோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து மீன் கம்மிங்க, ரொம்ப மீன் கம்மிங்க. 1 கிலோ மீன் தாங்க. ஆனால் குழம்ப தண்ணியாக வச்சு பசங்க கேட்குறாங்க. அதனால் இதில் கிட்டத்தட்ட ஒரு 100 ml 50 ml நல்லெண்ணையும் 50 ml கல்லெண்ணையும் 100 ml எண்ணெயை கலந்து கடுகை போட்டு ரெடியாக வச்சுருக்கேன். அப்படியே பாருங்கள், இன்னொரு தட்டு நிறைய 2 பச்சை மிளகாய் முழுசாக கீழாமல் போட்டு, பெருங்காயத்தூள் 1/4 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், வீட்டு மிளகாத்தூள் 4 ஸ்பூன் போட்டு ரெடியாக வச்சுருக்கேங்க. அதோட அப்படியே தனி மிளகாத்தூளும் சூப்பராக கலந்து இப்போ அதை குழம்புல கரைக்கலாங்க. அப்படியே வாங்குங்க. இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டர் சின்ன வெங்காயத்தை அரிஞ்சு ரெடியாக வச்சுருக்குறேங்க. ஒரு 100 கிராமுக்கு மேலே பூண்டை உரித்து ரெடியாக வச்சுருக்கேங்க. ஒரு 5 தக்காளி அரைச்சி ஊற்றுறதுக்கு ரெடியாக வச்சுருக்கேங்க. அரைச்சியும் ஊற்றலாம், இல்லை அப்படியே அரிஞ்சியும் போட்டு வதக்கலாங்க. ஸோ என்ன டிசைட் பண்ண போகிறோன்றதை நம்ம குழம்பு வைக்கும்போது பார்த்துக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். அப்படியே வந்தாங்க மாவு மாங்காய். நம்ம பக்கத்தில் ஒரு அக்கா வீட்டில் கிடச்சிது 2 மாங்காய். அது கூட டிஃப்ரெண்ட்டான முறையில் ஒரு 5 முருங்கைக்காய். இதை போட்டு இன்றைக்கி மீன் குழம்பு வைக்கிறோம். வாங்க, சாப்பிடாம மறந்துடாமல் எம்பூட்டில் வந்து சாப்பிட்டுக்கோங்க இன்றைக்கி ஒரு நாளைக்கு. ஓகேங்களா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். அடுக்க போட்டு கருவேப்பிலை ஒரு கைப்பிடியை போட்டு வெங்காயம் தக்காளி பூண்டு எல்லாத்தையும் நல்லா வதக்குன்னு வதக்கிட்டு இருக்கிறோங்க. அடுப்பில் மீன் குழம்பு ரெடி ஆகிட்டு இருக்கு. பக்ரேமா தான் வதக்குறாங்க பாருங்க. பக்ரேமா வேற லெவல், பக்ரேமா வேற லெவல், செம்ம. இப்போ வந்து மிளகாத்தூள், உப்பு, புளி, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் ஒடிச்சு கரைச்சி ரெடியாக வச்சுருக்காங்க. இப்போ அது வதங்கணும்னா ஊற்ற போகிறோம். உப்பெல்லாம் போட பக்ரேமா கரன்னு கரைச்சிட்டிங்களா போட்டு ஊற்றுக்கா? ஆமாம், எடுத்து நல்லா ஊற்றுங்க, எடுத்து ஊற்றுங்க. கையை நல்லா கரைச்சி அப்படியே எடுத்து ஊற்றுங்க. பக்கம் இப்போ கரைங்க, அடியில் மண்ணுங்க நின்று போது ஜாக்கிரதை, சுத்தம் தான் சோறு போடும். அப்படி கரைங்க கையில் கரைங்க. ஒரு கலக்கிட்டு ஊற்றணும் குழம்பு பொறுத்த வரைக்கும். அவ்வளோதான். சூப்பர் சுவையான தண்ணியாக நல்ல ஒரு மீன் குழம்புங்க. பொட்டிச்சு போடுறாங்க பாருங்கள் முள்ளக்காய், வேறு லெவலுங்க. பக்ரேமாவுக்கு தாங்க ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உப்பு காரெல்லாம் பாரு பக்ரேமா, சீக்கிரம். 1 கிலோ மீன் தான், எல்லாம் கலந்து, அதாவது கோலா மீன், சங்கரா மீன் எல்லாம் கலந்து. ஓகேங்களா? இப்போ தேங்காய் பால் ரெடியாக வச்சுருக்கோம். அடுத்து தேங்காய் பாலும் ஊற்றுறோம். அதில் நல்ல கிண்டி டேஸ்ட்டு பாருங்கள் பக்ரேமா. எப்படி இருக்குது பக்ரேமா? பார்த்து சொல்லுங்கள். நக்கி பார்க்குறது மாதிரி சொல்கிறீங்க. டக்கரு டாப் டக்கரு செம்ம டேஸ்ட்டாக இருக்கா குழம்பு? எதுவுமே போட வேணாமா? குழம்பு நல்லா கொதிச்சோடனே போட்டுருங்க. எதையும் விட மிச்சம் வைக்காதீங்க. கரெக்டாக போட வேண்டியலாம் கரெக்டாக போட்டுருங்க. அவ்வளோதானா? நோ ப்ராப்ளம். அவ்வளோதான். ஓகே. இது நல்லா கொதிச்சோடனே தேங்காய் பாலை ஊற்றிட்டு போடணுமா, இல்லை மீனை போட்டுட்டு தேங்காய் பாலை ஊற்றணுமா? இப்போ தேங்காய் பாலை ஊற்றலாம். ஓகே. நல்ல ஒரு கொதி வந்துருச்சுங்க. இப்போ மாங்காயும் முருங்கைக்காயும் இப்போ இல்லை ஒரு ஓரமாக போட்டுடலாம். எப்பா ஒன்று கொதி வரலையா? ரைட்டு, இன்னொரு வருஷம். ஓகே. இந்த பதத்தில் மாங்காயும் முருங்கைக்காயும் அப்படியே சைடில் போட்டுடலாம். அப்படியே ஒரு கிண்டு விட்டுலாம் நல்லா. ஊதி வந்துருச்சு. இப்போ வந்து ஒரு முடி தேங்காய் பால் அரைச்சி வச்சுருக்கோம். இப்போ நம்ம வந்து அதை இப்போயே ஊற்றிட்டோம்னா தான் உறவு சேரும். நல்லா கட்டியாக வந்திருக்கு. அதுக்கு நான் தண்ணியாக வைக்கணும்னு சொன்னேன், பட் இருந்தாலும் கட்டியாக வந்திருக்கு. இப்போ நல்லா இன்னும் ஒரு 2 கொதி சூப்பராக கொதிக்க வச்சு மீனை போட்டலாம். அடுப்பில் வைக்கிற குழம்பே தனி ருசி தாங்க. குழம்பு செம வேறு லெவலில் நல்லா கொதிச்சு வருது. அப்படியே ஒரு ஆட்டணும். கிண்டுனோம்னா மீன் இதுவாகிடும். கிண்டாதீங்க பக்ரேமா. துணியை அப்படியே துணியால் பிடிச்சி பொறுமையாக ஒரு 2 அசுக்குங்க. அவ்வளோதான், போதும். அதிலே குழம்பு சூப்பராக பரண்டு வந்துருச்சு பாருங்கள். போதும். கிண்ட வேணாம் பக்ரேமா. பக்ரேமா போடலாம். குழம்பு கொதிச்சிச்சு. கோலா மீன் குழம்பு
கலப்பு மீன் எல்லாம் கலந்து போட்டு வேறு லெவலில் அடுப்பில் மீன் குழம்பு வச்சுருக்கோம். மறக்காமல் நெய்வேலி தினம் அவரை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சேனலை தயவுசெய்து மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. பக்ரியாமாவுக்கு ஒரு நன்றி சொல்லுங்கள். ஹாய் சொல்லு பக்ரியாமா மக்களுக்கு. பாய்.